வெளியே ஹீட்டா இருந்துச்சுன்னா பாடி கூலிங்கா இருக்கணும், வெளியே கூலிங்கா இருந்துச்சுன்னா பாடி ஹீட்டா இருக்கணும். அப்பதான் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம பாடி வந்து பேலன்ஸா இருக்கும். ஹீட்னா ஹீட்டு, கூலிங்னா கூலிங்னு மாத்தி மாத்தி இருக்கணும். அந்த தராசுல வச்சீங்கன்னா நேத்தே சொன்ன மாதிரி ஹீட் 50%னா கூலிங் 50%, இந்த மாதிரிதான் இருக்கணும். ஹீட்டாவே இருக்கக்கூடாது பாடி, அதே மாதிரி பாடி கோல்டாவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து சூரிய அனலோம் பிராணாயாமாவும் சூரிய பேதனா பிராணாயாமாவும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பேதனா பண்ண போறோம். ஸோ சூரிய பேதனானா என்ன அப்படின்னா சிங்கிள் சைட் நாஸ்ட்ரல் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூக்கின் வழியாக இழுத்து திருப்பி அதே மூக்கின் வழியாக விடுவதுதான் சூரிய பேதனா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூரிய நாடினாலே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வலது நாடி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சைட் நாஸ்ட்ரல் தான் வந்து சூரியனுக்கு உகந்தது, லெப்ட் சைட் நாஸ்ட்ரல் வந்து சந்திரனுக்கு உகந்தது. ஸோ சூரியன் அப்படின்னாலே நம்ம ஆரம்பிக்க போற இடம் எது அப்படின்னா ரைட் சைடு. ஸோ பேதனால நான் சொல்லிட்டேன் சிங்கிள் சைடு தான் இழுத்து விடணும் அப்படின்னு. அப்ப சூரிய பேதனா அப்படின்னா ரைட்டிலே மூச்சு இழுத்து ரைட்டிலே மூச்சை விடணும், இவ்வளவுதான். இந்த மாதிரி ரைட்லயே இழுத்து ரைட்லயே மூச்சை விட்டீங்கன்னா 1 ரவுண்டு. அந்த மாதிரி வந்து நம்ம 15 ரவுண்ட்ஸ் பண்ணுவோம். இதுதான் சூரிய பேதனா. ஒரு முறை நான் செய்து காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த 2 பிராணாயாமத்துக்குமே சின்முதிரை வச்சுக்கோங்க. சின்முதிரை வைத்து மடி மீது வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் நம்ம பயன்படுத்த போறதே கிடையாது. ரைட் ஹேண்ட் வந்து நாசிகா முதிரைன்னு சொல்லுவாங்க. முதல் 2 விரல்களை மட்டும் மடக்கிறீங்க. முதல் 2 விரல்கள் மட்டும் மடக்கி சங்கு மாதிரி வச்சுக்கிறீங்க. இப்ப வலது கை ரைட் ஹேண்ட் தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சூரிய பேதனா ரைட்லயே இழுத்து ரைட்லயே வெளிவிடணும். ஸோ அப்போ லெஃப்ட் நாசில அடைச்சுக்கிறீங்க. இந்த முழு பிராணாயாமத்துக்கும் லெஃப்ட் நாசில நீங்க அடைச்சுக்கிறீங்க. இப்போ ரைட்லயே இழுக்கிறீங்க, வலதுலயே மூச்சு இழுக்கிறீங்க, வலதுலயே மூச்சை பொறுமையா விடுறீங்க. திருப்பி வலதுலயே மூச்சு இழுக்கிறீங்க, வலதுலயே மூச்சை வெளியே விடுறீங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரைட்லயே இழுத்த ரைட்லயே வெளியே விட்டேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 15 டைம்ஸ் பண்ண போறோம். ஒரு முறை மூச்சை இழுத்து திருப்பி மூச்சை வெளியே விட்டோம் அப்படின்னா ஒரு ரவுண்டுன்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி 15 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஒரு சூரிய பேதனை வந்து பண்ண போறோம். முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, வலது கை வந்து லெஃப்ட் நாஸ்ல அடைச்சுக்கிட்டோம். ஒரு 2 ரவுண்டுக்கு நான் கமாண்ட் தரேன், அதுக்கப்புறம் நீங்களே மனசுக்குள்ள கமாண்ட் கொடுத்து பண்ண போறீங்க. ரெடி? சூரிய பேதனா ஸ்டார்ட். Breathe in through right, breathe out through left. Sorry, breathe out through right. Sorry. Breathe in through right, breathe out through right. Breathe in through right, breathe out through right. Breathe in through right, breathe out through right. இந்த மாதிரி இன்னொரு 10 ரவுண்டு பண்ணு பார்ப்போம். ரைட்லயே மூச்சு இழுக்கிறீங்க, ரைட்லயே மூச்சை வெளியே விடுறீங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓன் கவுண்ட். நீங்களே இழுக்கிறீங்க, நீங்களே மூச்சு வெளியே விடுறீங்க. மனசுக்குள்ள இன்னொரு 10 ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். இன்னொரு 10 சுற்றுக்கள் செய்யுங்க. வலதுலயே மூச்சு இழுக்கிறீங்க, வலதுலயே மூச்சை வெளியே விடுறீங்க. போஸ் இல்லை, இது எனக்கு வராது, எனக்கு கை கால் இது வந்து பண்ணும்போது வலிக்கும் அப்படின்னா எப்பவும் போல சமணங்கால் போட்டு கூட உட்கார்ந்துக்கலாம். எனிதிங் இஸ் ஓகே, இப்படி கூட போட்டு உட்கார்ந்துக்கலாம். இன்றைக்கான மெடிடேஷன் நம்ம வந்து போக போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் முத்ரா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதாவது தாமரை வடிவத்தில் நாம முத்திரையை வைக்க போறோம். லோட்டஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கைகளை இப்படி வச்சுக்கோ, கைகளை இப்படி வச்சுக்கோ. இந்த லோட்டஸ் முத்ராக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன்.
இதை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்றதுக்கு இதுலயே ஆன்சர் இருக்கு. இதை நாம ஏன் இந்த முத்ரா நான் எனக்கு இதை செலக்ட் பண்ணிருக்கேன், இதுல என்ன கதை இருக்குன்றது என்ன பதில்னு உங்களுக்கு ஈஸியா இப்ப தெரிஞ்சிடும். அதாவது தாமரை வந்து பாத்தீங்கன்னா, தாமரை எந்த குளத்துல வந்து ஒரு அழுக்கான குளமா இருந்தாலும் சரி, ஒரு தூய குளத்துல இருந்தாலும் சரி, இல்ல தாமரை பூக்கும் இடத்திலிருந்து அதை சுத்தி எத்தனை குப்பை இருந்தாலும் சரி, அதோட வேலை கரெக்டா வந்து காலையில சூரியன் உதயம் ஆகும் போது அதனை சுற்றி எத்தனை கழிவுகள் இருந்தாலும் அது ஒன்று மட்டும் தானாக அதோட வேலையை செய்யுமாமா. தானே எப்பவும் போல தூங்குமாமா. அதை சுத்தி நல்ல தண்ணி இருந்தாலும் சரி, கெட்ட தண்ணி இருந்தாலும் சரி, அதை சுத்தி எத்தனை பேட் எனர்ஜிஸ் நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே தாமரை வந்து தினமுமே பூக்குமாமா. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம மனிதனோட வாழ்க்கை வந்து நம்மளை சுத்தி எத்தனை நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும், எத்தனை நெகட்டிவ் மனிதர்கள் இருந்தாலும் நம்ம மட்டும் தனித்துவமாக தெரிய வேண்டும், தாமரை போல தெரிய வேண்டும் அப்படின்ற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக தான் இன்னைக்கு இந்த லோட்டஸ் முத்ரா பண்ண போறோம். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? தாமரை வந்து காலையில பூக்குது, அதை சுத்தி எத்தனை குப்பை நம்ம போட்டாலுமே, எத்தனை குளத்துல நம்ம போடுறோம், எத்தனை குப்பை இருந்தாலும், எத்தனை கெட்ட கழிவுகள் இருந்தாலுமே அது வந்து பூக்காம இருக்காதாம். அதோட வேலை எப்பவுமே காலையில கரெக்டா வந்து சூரியன் உதயம் ஆகும்போது பூத்துரும். அந்த மாதிரி காலையில கரெக்டா வந்து அப்படியே லோட்டஸ் விரிவடையும், அப்படியே தாமரை விரிவடைஞ்சு சூரியனை பார்க்கும். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து எத்தனை பேர் நம்மளை வந்து நமக்கு நெகட்டிவ் நினைச்சாலுமே, இல்ல எத்தனை நெகட்டிவ் மனிதர்கள் நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலுமே, நம்ம எப்பவுமே தனித்துவமாக நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பர்சனாலிட்டி, நம்மளோட கேரக்டர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இன்றைக்கு நம்ம லோட்டஸ் முத்ரா செய்ய போறோம். கைகள் எல்லாருமே தாமரை வடிவில் வைங்க. இதான் தாமரை, இப்படி வைக்கிறோம், தாமரை வடிவில் வைக்கிறோம். இதை வந்து முத்ராவா செய்யும் போது, டெக்னிக்கலா செய்யும் போது நெஞ்ச வந்து அழுத்தி வச்சுக்கணும். இந்த கட்டங்கள் வந்து நெஞ்ச அழுத்தி வச்சுக்கணும். இப்போ மெடிடேஷனா செய்யும் போது கண்களை மூடி உங்கள் மார்பை அழுத்தி கொண்டிருக்கும் இடம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை கவனிக்கணும். ஏன்னா இப்ப முத்திரைய மார்பில் அழுத்தி வச்சுட்டோம். இங்க இந்த சக்கராவை அழுத்தி வைக்கும் போது இந்த சக்கராவை அழுத்துற இடத்தை தான் கவனிக்கணும். சோ முதுகு தன்னை நேரா வச்சுக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கட்டை விரல் தான் இந்த மார்பை அழுத்திட்டு இருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா சோ அந்த கட்டை விரல் மார்பை அழுத்தக்கூடிய இடத்தை கவனித்து சிறியதாக 5 நிமிடம் தியானம் ஏற்ற போகிறோம். சோ கைகளை வந்து மார்பை ஒட்டி வச்சுக்கிறீங்க, முதுகு தண்டை நேரா வச்சுக்கிறீங்க, கண்களை மூடிக்கிறீங்க. இப்போது நாம் தியானத்தை தொடங்க போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தியனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்த்துக்கள். Fill your surrounding with positive vibes. நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துள்ளதாக மனதில் கற்பனை செய்து கொள்கிறோம். Feel the positive vibes inside your body. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம் உடலுக்குள்ளாக செல்கிறது போல மனதில் கற்பனை செய்து கொள்ளலாம். Salutations to mother, father and guru. தாய், தந்தை மற்றும் குருவிற்கு முதல் வணக்கங்களை கூறி நாம் இந்த தியானத்தை தொடங்குகிறோம். மெடிடேஷன் லோட்டஸ் முத்ரா மெடிடேஷன். கைகள் லோட்டஸ் முத்ரையில வச்சு மார்பை அழுத்தி வச்சிருக்கோம். இப்பொழுது கட்டை விரல் மார்பை அழுத்துகிற இடத்தை கவனித்து 5 நிமிடம் தியானம் ஏற்ற போகிறோம். ஸ்லோலி ஃபோக்கஸ் ஆன் தி முத்ரா மெடிடேஷன் ஃபார் 5 minutes. அப்படியே கவனிச்சு பாருங்க.
அப்படியே கவனிங்க. ஸ்லோலி ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். இன்னைக்கு அதுக்கு சேர்த்து பண்ணிருக்கீங்க. யோக நந்த நமஸ்காரம்னா அந்த 20 ஸ்டெப்ஸ்ல ஒரு வார்ம் அப் வரும். 20 வார்ம் அப்ஸ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ரைட்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் போக போறோம். ரைட்ல இருந்து லெஃப்ட் 20 ஆசனாக்கு 20 வார்ம் அப். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் திரும்பி நம்ம போகும்போதும் 20 வார்ம் அப். அப்போ 40 ஆசனம் ஆச்சு, 40 வார்ம் அப் ஆச்சு. இத ஒரு ரவுண்ட் நீங்க பண்ணீங்கனாலே உங்க பாடி வந்து அப்படியே ஜிம்னு எனர்ஜியா ஏறும். இதை முடிச்சுட்டு வந்து இன்றைக்கான யோகா ஃப்ளோ, நேற்று வந்து யோகா ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். அந்த யோகா ஃப்ளோவோட இன்னைக்கு செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். சோ பண்ணிடலாமா? எஸ். யோக நமஸ்கார், யோக நந்த நமஸ்கார் பண்ண போறோம். வலது புறம் ஆஃப் த மேட் வாங்க. லெஃப்ட் சைடு ஃப்ரீயா விட்டுருங்க. அதாவது நீங்க லெஃப்ட் கை இப்படி தூக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃப்ரீயா இருக்கும். லெஃப்ட் சைடு ஃப்ரீயா இருக்குங்களா? ஓகே டான். ஃபர்ஸ்ட் யோக நந்த நமஸ்காரம் பண்ண போறோம். என் வீடியோ ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. வார்ம் அப்போட பண்ண போறோம். வார்ம் அப் பண்ணி ஆசனா பண்றதுதான் யோக நந்த நமஸ்காரம். கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், பிரீத் இன், ரைட் ஹேண்ட் அப். ஓகே, இப்போ வந்து எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். இப்போ லெஃப்ட் ரைட் பெண்டிங். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் எந்த சைடு பெண்ட் பண்றோமோ அந்த சைடு தூக்கணும். ரைட், left, right, left, right. இப்போ அப்படியே லெஃப்ட்ல பெண்ட் பண்றோம். முதல் பொசிஷன் 1 2 3 4 5 ஸ்ட்ரைட். லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு போய் ஹீல்ஸ் அப் பண்றோம். கைகள் வானத்துல ஹீல்ஸ் அப் பண்றோம். ரெடியா? நேரா பாருங்க. 1 2 3 4 5. இதற்கான வார்ம் அப் ஹீல்ஸ் டவுன் அப், down, up, down, up, down, up, heels down, up, down. ஓ லெஃப்ட் லெக் வைடா ஓபன் பண்ணி கால் பக்கவாட்டை வச்சு ஹாஃப் செட்டிங்ல உட்காருவீங்க. நாக்க தொங்க போட்டு காலை தூக்கிறீங்க. காலி ஆசனம். 1 2 3 4 5. இதற்கான வார்ம் அப். கைகள் பின்னாடி கட்டிக்கோங்க. இப்போ இடுப்பை மட்டும் நம்ம ரைட் லெஃப்ட் டர்ன் பண்றோம். இடுப்பு மட்டும் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ஸ்ட்ரைட். இப்போ கால்களை லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி கைகள் ஒரு விரல் மட்டும் ஆள்காட்டல் மட்டும் தான் நீட்டிட்டு மற்ற நல்லா ஜாயின் பண்ணிருக்கணும். அப்படியே பேக் பைட் லெஃப்ட் சைட். 1 2 3 4 5. இதற்கான வார்ம் அப் டவுன் அப்னு சொல்லுவாங்க. அதாவது கைகள் டவுன் அப், டவுன் அப், டவுன். கைகள் கீழே டச் பண்ணி பேக், அப் டவுன் அப், ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் அப்படியே 2 எல்போஸ் கீழே வச்சுக்கணும். அப்படியே டவுன் பண்ணிக்கிறீங்க. இது வந்து பொசிஷன் 1 2 3 4 5. இதற்கான வார்ம் அப் கைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா தலை வந்து கீழே டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது டவுன் அப், டவுன், தலை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப் டவுன் அப், டவுன் அப். அடுத்து பிஜிஎன் போஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லெஃப்ட் லெக் மேல இருக்கு பாத்தீங்களா? லெஃப்ட் லெக் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து அப்படியே பிளாட்டா உட்காந்துக்கணும். நல்லா உட்காந்து மேல பார்க்கணும். நல்லா உட்காந்து மேல பாருங்க. 1 2 3 4 5. இதற்கான வார்ம் பின்னாடி இருக்கக்கூடிய வலது காலை மடக்கி யூஸ் பண்ணணும். ரைட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். சூப்பர். அடுத்த பொசிஷன் மவுண்டைன் பொசிஷன் வரும். 1 2 3 4 5.